சன்மார்க்கக் கொள்கை. அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி. அன்பு உள்ளங்களே, இந்த உலகத்துல மனிதன் எதுக்காக பிறக்கிறான்? சாப்பிடவா? தூங்கவா? புகழ் சேர்க்கவா? சண்டை போடவா? இல்லை, உண்மையை அறியத்தான் மனிதப் பிறவி. ஆனா இன்றைக்கு மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? காலையிலிருந்து இரவு வரை ஓட்டம். பணம்காக ஓட்டம், புகழ்காக ஓட்டம், ஆசைக்காக ஓட்டம். ஆனா உள்ளத்துல அமைதி இல்ல. இதற்குக் காரணம் என்ன? பற்று. பற்றுதான் மனிதனை கட்டிப்போடுது. என் குடும்பம், என் பெயர், என் மதம், என் சாதி, என் புகழ், இப்படி 1000 பிடிப்புகளுக்குள்ள மனம் சிக்கிக் கிடக்குது. சன்மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? பற்றில்லா மனமே பரமசுகத்துக்கு வழி என்று சொல்லுது. சங்கல்பம் என்றால் சாதாரண எண்ணம் கிடையாது. அது மனத்தின் ஆழ்ந்த தூய அசைவு. அந்த மனம் சுத்தமா இருந்தா அதுல இறை ஒளி பிரதிபலிக்கும். நிர்விகல்பம் என்றால் என்ன? அது கடவுளின் பூரண அறிவு நிலை. அங்க வேறுபாடு கிடையாது. நான், நீ என்று பிரிவு கிடையாது. ஒளி மட்டுமே, அன்பு மட்டுமே, அருள் மட்டுமே. சவிகல்பம் என்றால் அந்த அறிவு விரிவடைந்து உலக அனுபவமாக வெளிப்படுற நிலை. விகல்பம் வந்த உடனே என்ன ஆகுது? பிரிவு ஆரம்பமாகுது. நல்லது, கெட்டது, உயரம், தாழ்வு, என் மக்கள், பிற மக்கள், என் சமயம், உன் சமயம், இதெல்லாம் மனம் உருவாக்குற சுவர்கள். அன்புகளே, கடவுள் சுவர் கட்டல, மனிதன்தான் கட்டினான். சன்மார்க்கம் சொல்லுவது அன்பே கடவுள், கருணையே உயர்ந்த வழிபாடு. ஒருத்தன் எவ்வளவு பெரிய பூஜை பண்ணினாலும் உள்ளத்துல கருணை இல்லனா அது முழுமையில்லை. பசிக்கிறவனுக்கு உணவு கொடுப்பது, அழுகிறவனை ஆறுதல் சொல்வது, உயிரை துன்பப்படுத்தாம இருப்பது, இதுதான் உண்மையான இறை வழிபாடு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல நிறைய சித்திகள் இருக்கு. சில பேருக்கு சிறிய சக்திகள் கிடைக்கும். அதனால் மக்கள் அவர்களை தெய்வம்னு நினைக்கலாம். ஆனா சன்மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அனைத்து சக்திகளுக்கும் மேலான ஒரே பரம்பொருள் இருக்கிறது என்று சொல்லுது. அந்த பரம்பொருள் யார்? அருட்பெருஞ்சோதி. எல்லாத்தையும் நடத்துற பேரொளி. எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும் கருணை ஒளி. அதனால்தான் பெரியோர் சொன்னார்கள், எல்லாம் செய்ய வல்ல இறைவனையே தொழுவீர். சிறிய பலன்களுக்காக ஓடாதீர்கள். சில நாட்கள் வரும் புகழுக்காக உயிரை வீணாக்காதீர்கள். இன்று கைதட்டுற உலகம் நாளை மறந்துரும். ஆனா இறையருள் மட்டும் நித்தியம். இந்த உடம்பு நிரந்தரமில்லை. பிறப்பு வருகிறது, மரணம் வருகிறது, உறக்கம் வருகிறது, பசி வருகிறது. இந்த சுழற்சிக்குள்ள சிக்கிக்கிட்டு மனிதன் தன்னுடைய உண்மை இயல்பை மறந்துடுறான். அதனால்தான் குருமார்கள் எச்சரிக்கிறார்கள், நிலையில்லாததை நிலையானது என்று நினைக்காதீர்கள். வீடு நிலை இல்ல, பணம் நிலை இல்ல, உடம்பு நிலை இல்ல, புகழ் நிலை இல்ல. நிலையானது ஒன்றே ஒன்று, அருள். அந்த அருளோடு ஒன்றாகிறதே மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள். சன்மார்க்கத்தின் நோக்கம் என்ன? பூரண மெய்ச்சிகம், சுத்தசிவ அனுபவம், இறைவனுடன் ஒன்றிணைதல். அதற்கு பெரிய யாகம் வேண்டாம், பெரிய ஆடை வேண்டாம், பெரிய பெயர் வேண்டாம். தூய மனம் போதும், உண்மையான அன்பு போதும், ஜீவகாருண்யம் போதும். ஒரு உயிரையும் துன்பப்படுத்தாத மனம் வேண்டும். அன்புகளே, மதம் பிடிக்காதீர்கள், மனிதனைப் பிடியுங்கள். சாதி பிடிக்காதீர்கள், சமரசத்தைப் பிடியுங்கள். வெளி ஆசாரத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், உள்ள ஒளியைத் தேடுங்கள். இறுதியாக ஒரு வார்த்தை, எல்லா பற்றுகளையும் விடுங்கள். தலைவனையே தொழுங்கள், அருளையே கேளுங்கள், கருணையையே வாழுங்கள். அப்போதுதான் மனம் அமைதியடையும், ஆன்மா ஒளியடையும், வாழ்க்கை அர்த்தமடையும். அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி.